நன்றியற்ற நட்பு. ஈரான் போரில் தனித்து விடப்பட்ட அமெரிக்கா வெளுத்து வாங்கியும் ட்ரம்ப். உலக அரசியலில் மீண்டும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது வழக்கமான அதிரடி பாணியில் நேட்டோ உறுப்பு நாடுகளையும் ஈரானையும் ஒரே நேரத்தில் சாடியிருப்பது சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஈரானுக்கு எதிராக மோதலில் அமெரிக்காவிற்கு போதிய ஒத்துழைப்பு வழங்காத நேட்டோ நாடுகளின் மெத்தனமான போக்கை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். வியாழக்கிழமை என்று தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ட்ரம்ப் பதிவிட்ட பொழுது, நேட்டோ நாடுகள் ஈரானுக்கு எதிரான விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மிக முக்கியமாக இந்த தருணத்தில் நேட்டோ நாடுகள் காட்டிய மௌனத்தை நாங்கள் நிச்சயமாக நினைவில் கொள்வோம் என்றும் அவர் எச்சரிக்கையும் தொனியில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பு பலன்களை பெற்றுக்கொண்டு ஒரு நெருக்கடி நிலை வரும்பொழுது பின்வாங்கும் நேட்டோ நாடுகளின் போக்கை அவர் நன்றியற்ற செயல் என சித்தரித்துள்ளார். பாதுகாப்பு செலவினங்களுக்காக அமெரிக்காவை நம்பியிருக்கும் நேட்டோ கூட்டாளிகள் மீது ட்ரம்ப் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த நிலையில் இந்த ஈரான் விவகாரம் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளது. மறுபுறம் ஈரானுடனான பேச்சுவார்த்தை குறித்து பேசிய ட்ரம்ப் அந்நாட்டு பேச்சுவார்த்தையாளர்களின் அணுகுமுறை விசித்திரமானது என்றும் விமர்சித்துள்ளார். ஈரான் தற்போது இராணுவ ரீதியாக பெரும் சரிவை சந்தித்துள்ளதாகவும் மீண்டு வர வாய்ப்பு இல்லாத நிலையில் அவர்கள் அமெரிக்காவின் முன்மொழிவை பரிசீலிப்பதாக கூறுவது அபத்தமானது எனவும் அவர் சாடியுள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய அதிரடி தாக்குதலுக்கு பிறகு ஈரான் ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளார். ஈரான் விரைவில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் காலம் கடந்துவிட்டால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் உள்நாட்டு பாதுகாப்புகளுக்கு அஞ்சி வெளிப்படையாக பேச பயப்படுவதாக ட்ரம்ப் கருதுகிறார். அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்க தவறினால் ஈரான் இராணுவ ரீதியான முழுமையான அழிவை சந்திக்க நேரிடும் என்பது ட்ரம்பின் மறைமுக எச்சரிக்கையாக உள்ளது. அமெரிக்காவின் பெரும்பாலான நட்பு நாடுகள் இந்த மோதலிலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள முயற்சிக்கும் நேரத்தில் ட்ரம்பின் இந்த ஆக்ரோஷமான அறிக்கைகள் ஐரோப்பிய நாடுகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ நாடுகளை ட்ரம்ப் ஓரங்கட்டுவது எதிர்காலத்தில் அந்த அமைப்பின் ஒற்றுமையை சிதைக்கக்கூடும் என அரசியல் நோக்கர்கள் அஞ்சுகிறார்கள். டொனால்ட் ட்ரம்பின் இந்த தொடர்ச்சியான அறிக்கைகள் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய போருக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் மௌனமும் ட்ரம்பின் அதிரடி எச்சரிக்கைகளும் அடுத்த சில வாரங்களில் உலக அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது உறுதி. சமாதான ஒப்பந்தமா அல்லது முழுமையான போரா என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போது ஈரான் உள்ளது.